ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வெளியான ஒரு மலையாள படம். நிறைய பேர் பார்த்துட்டாங்க படத்தை. நீங்கள் இன்னும் பார்க்கலாம், நிச்சயம் இந்த படத்தை பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பார்த்துருங்க. இந்த படத்துடைய பேர் என்ன கேட்டிங்கன்னா தலவன். இது தமிழ் டப்பிங் அவைலபிள் இருக்கிற ஒரு மலையாள படம். சோனி லைவில் உங்களுக்கு இந்த படம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் பிஜிமணன், ஆசிஃப் அலி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தை ஜிஸ் ஜாய் அப்படின்ற ரைட் பண்ணிருக்காருங்க. ஸோ இந்த கதையில் என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு யூடியூப் சேனலில் வாலண்டரியாக ரிட்டைர்மெண்ட் கொடுத்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் சந்தித்த கேஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு கேஸை பற்றி சொல்கிறாரு. ஸோ அந்த கேஸ் தான் இந்த படத்துடைய மூலக்கதை. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஷனில் பிஜிமணனும் அப்புறம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஜிமணன் உயரதிகாரியாக இருக்கிறாரு. ஸோ அங்கே ஆசிஃப் அலி எஸ்ஐயா ஜாயின் பண்ண வராருங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எளியும் புனியமாக முட்டிக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பிஜிமணன் வீட்டில் மூட்டையில் கட்டப்பட்டு ஒரு சடலம், பெண் சடலம் இருக்குது. ஸோ இந்த கொலையை பண்ணது பிஜிமணன் தான் அப்படின்ற மாதிரி போலீஸ் அவரை கைது பண்ணுறாங்க. இந்த கொலையை பண்ணது யார், பிஜிமணன் தான் பண்ணாரா, வேறு யாராச்சும் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஆசிஃப் அலி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவான். அந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த பிஜிமணன் வீட்டில் அந்த சடலம் கண்டறியப்பட்ட சம்பவம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும், யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை நமக்குள்ளேயும் உண்டாக்குது கதை. ஏன்னா இதுக்கு யார் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு டென்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு மெயின்டைன் பண்ணிருக்காரு டைரக்டர். ஸோ அதுக்கே ஒரு பெரிய சல்யூட் சொல்லலாம். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்க்ரீன் பிளே தான் படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை தீபக் ஜெய் மியூசிக்கில் கொடுத்துருக்காரு. இந்த கதை ஓட்டத்துக்கு மியூசிக் அவ்வளோ ஆப்டாக, அவ்வளோ சூப்பராக போதிக்கு சொல்லாங்க. அதுக்கப்புறம் நடிப்பு, பிஜிமன் ஆகட்டும், ஆசிஃப் அலி ஆகட்டும், ரெண்டு பேரும் அந்த வெறப்பான போலீஸ் அதிகாரியாக அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஆசிஃப் அலி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிமணன் ஜெயிலில் ஒரு ஃபைட் சீன் பண்ணுவார், வேஸ்ட்டை கட்டிக்கிட்டு. அந்த ஃபைட் சீன் ஒரு கூஸ்பம்ஸ் ஃபைட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தமிழில் 100 கோடி செலவு பண்ணி மாஸாக ஃபைட் சீன் வச்சு கூஸ்பம்ஸ் கொடுக்குறத, அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேட்டையை கட்டி மாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு ஃபைட் சீனில். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் அந்த சீன்ஸில் அந்த இடத்துல கூஸ்பம்ஸ் கொடுத்துன்னு சொல்லாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாமே ஓகே, ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. அந்த ரீசன் அந்த கொலையாளியோட கொலை பண்ணதுக்கு ரீசன் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் கொலையாளியும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு சொல்லலாம். அந்த படம் அந்த கொலைக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போதோ போக 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 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாம். முக்கியமாக சொல்ல போனால் லாஸ்ட்டில் இவ்வளோ நேரம் கதையை எப்படி ஹோல்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போனாங்களோ அதை மொத்தத்தையும் முடைக்கிற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் சீன் இந்த கதைக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஃபைட் சீன் எப்படின்னா சிம்பிளாக முடிச்சிக்கலாம், ரொம்பலாம் மாசம்லாம் பண்ணிக்கிட்டு அது தேவையில்லாத வேலை. ஸோ அது அந்த இடத்துல தேவையில்லாமல் வச்ச மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. கிளைமேக்ஸ் சம்பவத்துக்கு ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் இது மட்டும் தான் மைனஸ் சொல்லுவான், மற்றபடி மைனஸ்லாம் பேச சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் பாஸ் ஆக மாட்டுதா, என்னடா இது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயம் இந்த படத்தை போட்டு பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டிவியில் போட்டு பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. படத்தில் ஏ சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது, வன்முறை அதிகமாக கிடையாது. ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் தான். நிச்சயம் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த படம் சோனி லைவில் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் டப்பிங் அவைலபிள் இருக்கும். இந்த படத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா தலவன், ஓகேங்களா? ஸோ இந்த படத்தை நம்ம பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.